யாரோட மானம் போனா நமக்கு என்ன? நீ ஓ இஷ்டத்துக்கு பண்ணு வந்தனா எதை பத்தி யோசிக்காத. எதுக்கு அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்? அதான் நமக்கு வராதே. இன்னும் என்னெல்லாம் செய்யணும் தோணுதோ செஞ்சுக்கிட்டே இரு. ஓ இன்னொரு வாட்டி டிவில போய் பேட்டி கொடு. நமக்கு என்ன வந்துச்சு? யார பத்தி கவலை இல்ல, நாம நல்லா இருக்கணும். அதான் நமக்கு முக்கியம். ஒருத்தர் செத்தா என்ன பொழைச்சா என்ன? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வந்தனா. எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கல. என்ன உன்னையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து மயக்கிட்டாங்களா? வாய முடு. எதுக்கு நம்ம ஃபேமிலி ப்ராப்ளத்தை போய் டிவில போய் சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். நியாயமா? இல்ல புரியாம தான் கேக்குறேன். என்ன நியாயம்? அந்த அசோக் பண்ண தப்புக்கு வைஷு இங்க கெட்ட பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா நீ எவ்வளவு சொல்லியும் மறுபடியும் அவன் கூட போயிருக்க. உனக்கு யார் நல்லது பண்றாங்கன்னு என்னைக்குதான் புரிய போதோ புரியல. ஓ, ஹோட்டல்ல அசோக் கூட போய் இருந்ததுதான் எனக்கு பண்ற நல்லதா? என்ன சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறாதுல. என்ன பண்றது? உன் அறிவு அவ்வளவுதான். சரி, வைஷு தான் அவனை கூப்பிட்டானே வச்சுக்கோ. அவன் தான் உன்ன லவ் பண்றான்ல, அப்புறம் அங்க போனோம். ஒரு பொண்ணு கூப்பிடும் போது ஆம்பளை என்ன பண்ணுவான்? ஹோ, அப்ப ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாம், அதுல உனக்கு பிரச்சனையே இல்ல அதானே? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் அவன மாதிரி ஆளுங்களா திருந்தவே மாட்டானுங்க. சரி, வைஷாலி எனக்கு நல்லதுதான் பண்ணா, அப்படிதானே? ஆரம்பத்துல இருந்தே அசோக் அவளை அப்ரோச் பண்றதா சொல்லிட்டு இருந்தாலே, அது ஏன் யார்கிட்டயுமே அவ சொல்லல? சரி, அசோக் கெட்டவனாவே வச்சுக்கலாம். ஏன் இதெல்லாம் அவ அலோ பண்ணணும்? அவளுக்கும் அசோக்க வளைச்சு போடலான்னு ஐடியா இல்லாமலா இருந்திருக்கும். உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? அர்ஜுன், என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு, ஏதோ சொல்லணும் போல வந்த. அங்க பாலா மாமாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்? காரிடார் கிட்ட தனியா நின்னுட்டு இருந்தாரு, எதையோ யோசிச்சுட்டு இருந்தாரு. கேட்டா எதையோ சொல்லி சமாளிக்கிறாரு. கவிதாக்காவை மிஸ் பண்றேன், ஏதேதோ. ஆமா, நான் அவரை கீழே பார்த்தேன், அவரை கூப்பிட்டேன், காதுல வாங்காமலே போயிட்டாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மாப்ள, வாங்கப்பா. வாங்க மாமா. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு முடிஞ்சதுமா. வைஷு என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ தூங்கிட்டா. இந்தாங்க. ஓ, தேங்க்யூ. ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கரெக்ஷன் இருந்துச்சு. அக்கவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க சொல்லுங்க, அதுலதான் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. நான் சொல்லிடுறேன் மாமா, டோன்ட் வரி. அந்த 2 ஃபைல்ஸும் பார்த்துட்டு நாளைக்கு கொடுத்துட்றேன். ஐயோ மாமா, பொறுமையா கொடுங்க, நோ ப்ராப்ளம். எங்க மாப்பிள்ள தூக்கம் வருது? மஞ்சு இருந்தாலாவது ஏதாவது தொண பேசிட்டே இருப்பா. இப்ப அவளும் இல்ல. நான் இந்த 2 ஃபைலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். பா, ஃபைல்ஸ்லாம் பார்த்து கொடுக்குறீங்க, பணத்தை கரெக்டா வாங்கிக்கோங்க, சரியா? என்னம்மா நீ, நம்ம வீட்டு வேலை செய்யறோம், இதுக்கு போய் பணம் வேணும்னு பேசிட்டு இருக்கிற? சும்மா சொன்னேன்ப்பா.